ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஒரு ஃப்ளைட், ஓகேவா? இது வந்து சாதாரண ஃப்ளைட் கிடையாது, வார் ஃப்ளைட். இந்த போருக்கு போகக்கூடிய போர் விமானம். இந்த போர் விமானம் வந்து ஒரு போர் கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள வந்து அந்த கப்பல் மிதந்துட்டு இருக்குது. அந்த கப்பல் மேல இருக்கக்கூடிய போர் விமானம் டேக் ஆஃப் ஆகி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டு ட்ரோன் மேல, அதாவது ஒரு அமெரிக்க விமானம் வந்து இன்னொரு நாட்டு ட்ரோன் வந்து அவங்க கிட்ட வருதுன்னு பார்த்த உடனே குண்டை போட்டு தாக்கி தகர்த்திருச்சு. இது ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி லாஸ்ட் ஃபியூ டேஸா ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட அரேபியன் சீல, அரேபிய கடல்ல வந்து நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உலகத்துல ஏகப்பட்ட போர் நடந்துட்டு இருக்குது. நம்ம வந்து 2026ல இருக்கோமா 1926ல இருக்கோமானே தெரியல. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் இதுக்கும் காசாக்கும் நடுவுல பிரச்சனை, இதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்குள்ள பல பிரச்சனை, வெனிசுலால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்க திரும்பினாலும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்க திரும்பினாலும் கண்டினியூஸா போர் நடந்துட்டு இருக்கப்போ பிளஸ் ஒரு போர். ஆனா இந்த முறை ஈரான் மேல அமெரிக்கா வந்து எப்படியாவது போர் தொடுத்துறணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச நாடு, உலகத்திலே மிகப்பெரிய பணபலமும் மிகப்பெரிய ஆயுத பலமும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாடு வந்து ஈரான் அப்படிங்கிற இந்த ஒரு நாட்டை நசுக்கிடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். எனிவே இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பஞ்சாயத்து வந்துச்சு. இந்த போறப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரானை டைரக்டா மோத வேணாங்கிற ஒரு முடிவு, மோத முடியாது, ஓகேவா? மோத முடியல அவங்களால. அப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிக் பிரதர் அமெரிக்காவை வந்து கூப்பிட்டு வராங்க. அமெரிக்காவை கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பாருங்க, நான் வந்து இந்த காசாவை வந்து அடிச்சு பிடிச்சிட்டேன். இஸ்ரேல் வந்து காசாவை, ஓகேவா, பிடிச்சிருச்சு. பலஸ்தீனிய மக்களை வந்து என்னால ஒடுக்க முடியுது, அடக்க முடியுது, நான் அடுக்கிறதுக்கான எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்றேன். ஆனா ஈரான் வந்து சுதந்திரமா இருக்காங்க. இந்த ஈரான் வந்து அணுசக்திகளை வேற உருவாக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கிட்ட வந்து அணுசக்தி உருவாயிடுச்சுனா, நியூக்ளியர் ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்கனால் பலஸ்தீனிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும். ஏன்னா ஈரான் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் மறுபடியும் அவங்க மேல கை வச்சேன்னா உன் நாட்டேன்னு அழிப்பேன்னு சொல்ற பவர் வந்து யாருக்கு வந்துரும்? ஈரானுக்கு வந்துரும். சோ ஈரான் கையில வந்து இந்த அணுசக்தி போகக்கூடாதுங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நார்த் கொரியா வந்து என்னதான் அமெரிக்காவை எதிர்த்து பேசினாலும் அமெரிக்கா வந்து நார்த் கொரியா கிட்ட கூட போக மாட்டாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நார்த் கொரியா கிட்ட அவ்வளவு அணு ஆயுதம் இருக்குது. அணு ஆயுதம் ஒருத்தன் கையில வந்துருச்சுன்னா அவன் சின்ன ஆளு பெரிய ஆளுன்னு பாரபட்சம்லாம் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை வச்சு கண்டிப்பா அந்த நாட்டோட ஒரு தலைநகரத்தையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியவோ அந்த நாட்டோட தலைவன் இருக்கக்கூடிய பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஊரையோ கூட காலி பண்ற அளவுக்கு பவர் வந்து ஒரு சின்ன நாட்டுக்கு கூட வந்துடும். இதனாலதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்க, வச்சுக்கிறாங்க. சைனா வச்சுக்குது. எல்லாருமே தற்காப்புக்காக என் கையில ஒரு கத்தி எதுக்கும் இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஈரான் வந்து நான் இந்த கத்தியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இஸ்ரேல் என்ன கவனிக்கிறாங்கன்னா, இவன் கையில கத்தி வந்துருச்சுன்னா நம்மள போட்டுற வாய்ப்பு இருக்குது, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளையும் போட்டுற வாய்ப்பு இருக்குது. அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, ஈரான் கையில இந்த கத்தி வந்துடக்கூடாது, அதாவது அணு ஆயுதம் அணுசக்தி அவங்க கையில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மேல குண்டுகளை போட்டு 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 ஒரு மலையவே தகர்த்தி எடுத்தாங்க. ஒரு மலைக்கு அடியில வந்து இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஏன்னா தரையில பண்ணா ஏதாவது குண்டை போட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மலைக்கு அடியில ஒரு மவுண்டனுக்கு கீழே குடஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்கா வந்து போன வருஷம் குண்டுகளையா போட்டு அந்த மலையவே காலி பண்ணிட்டாங்க. லிட்டரலா ஒரு மலையை காணும், வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி மலையை காணும், ஓகேவா? அமெரிக்காவோட கோல் இவங்க நியூக்ளியரை உருவாக்கிடக்கூடாது, அதுக்கு இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டியை குண்டு போட்டே துவம்சம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் குண்டுகள் எல்லாத்தையும் போட்டாங்க. அப்பவே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீங்க மலையை தாண்டா இழுத்துட்டு போனீங்க, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பத்திரமா தான் இருக்குன்னாங்க. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விக்டரி, நாங்க சாதாரண ஆள் கிடையாது, நாங்க பக்கத்து நாட்டுல இருக்கிற கத்தியை உருவாக்குற இடத்த கூட உடைச்சிருவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து அமெரிக்கா வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், ட்ரம்ப் வந்து ஒரே தம்பட்டம் தான், நான் தாண்டா மாசு, நான் தாண்டா கெத்து அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. பட் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து ஒரு மண்ணும் மண்ல அது மறுபடியும் டெவலப் ஆயிட்டு இருக்குது. சைனா அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மறுபடியும் ஈரான் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இப்போ ட்ரம்ப் மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் உன்னை வந்து இந்த நியூக்ளியர் ஆயுதங்களை வச்சுக்க விடவே மாட்டேன். இன்னைக்கு இல்ல, நீங்க வந்து ஈரானோட வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கோட பிரச்சனை வந்ததே இதுலதான். ஈரான் எப்படி அந்த கத்தி எடுத்துடலாம், கத்தி எடுத்துற நம்மள ஒரு நாள் எனக்காவது போட்டா பலஸ்தீனுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டுட்டா அதனால இருக்கக்கூடாதுங்கிறத இன்னைக்கு நதிக்கல ஒரு 50 வருஷமா அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இப்போ ஈரான் வந்து என்னதான் தடுத்தினாலும் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கான க்ளோஸான பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன டிசைட் பண்ணுதுன்னா, விட்டுறக்கூடாது, ஈரானை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஒன்னு அவன் கையில கத்தி இருக்கக்கூடாது, இல்ல அவன் இருக்கவே கூடாது. இந்த 2 ஆப்ஷன் தான், ஓகேவா? சோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மிகப்பெரிய படை பலத்தை எல்லாத்தையுமே கப்பல்,
போர் கப்பல் மேல ஃபிளைட் நிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போர் கப்பல்கள். ஓகேவா, நம்ம பார்த்திருப்போம். இந்த கடல் மேல மிதந்துட்டு இருக்கும், அதுல ஃபிளைட் ஒரு 10 ஃபிளைட் நின்னுட்டு இருக்கும். அந்த மாதிரி மேசிவான, அதுவே பார்க்கறது ஒரு ஊர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேசிவான ஷிப்ஸ், ஓகேவா, மல்டிபிள் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், ஓகேவா, சப்மரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா உலகத்தோட இந்த பக்கம் இருக்குது. அது அப்படியே ஆப்போசிட்ல ஈரான் இருக்குது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட மறுபக்கத்துக்கு மொத்த ஆயுதப்படையுமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆயுதப்படை எல்லாமே ஈரானை சுத்து போட்டுருச்சு. அங்க அவங்க போய் நின்றுட்டு இருக்கப்போ இது ஈரானோட தண்ணின்னு ஈரான் சொல்லுது. நம்ம சென்னை இருக்குன்னா, ஏன்னா கடல் ஆரம்பிச்சோட நம்ம இடம் இல்லைன்னு ஆயிடுமா? சம் கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 20 கிலோமீட்டர்ஸ் சம்திங் கடலுக்குள்ள நம்மளோட இடம் தான். அதை தாண்டி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இந்த மாதிரி ஜஸ்ட் பார்டர்ல வந்து அமெரிக்காவோட மிகப்பெரிய படை எல்லாமே ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஈரானை பார்த்து நோக்கி வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ இதான் நடந்துட்டு இருக்குது. ஈரான்ல இருக்கிற மக்களுக்கு எந்த நொடினாலும் என்ன நாளும் நடக்கலாம். அமெரிக்கா தன்னோட மொத்த ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு ஈரானை நோக்கி வச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்றாங்க அமெரிக்கா, ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையும் லீவ் ஈரான் நவ், நீங்க வந்து ஈரானை விட்டு கிளம்பி போங்க மக்களே அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அமெரிக்கா கொடுக்குது. ஏன்னா இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை வரப்போகுது, எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல யாரோட உயிரை காப்பாற்ற முடியும்னு. சோ இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் எல்லாமே தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லுது. எங்க சுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு வீட்டை சுத்து போட்டு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வெளியே கிளம்பி போப்பா, இங்க ஒரு ஆக்ஷன் சீன் நடக்க போகுதுன்னு ஒருத்தன் சினிமா டயலாக் பேசினா அப்படி ஒரு வில்லன். அதை தான் இப்ப அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசுற அமெரிக்கா வந்து அங்க யாரை டார்கெட் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஈரானியன் கவர்மெண்ட் பதிலுக்கு என்ன சொல்லுது, இங்க பாரு உன் கையில அணு ஆயுதம் இருக்குது. இந்த உலகத்துல நிறைய நாடுகளோட கையில அணு ஆயுதம் இருக்குது. இந்தியா கையில இருக்குது, பாகிஸ்தான் கையில இருக்குது, ரஷ்யா கையில இருக்குது. இந்த மாதிரி எல்லார் கையிலயும் அணு ஆயுதம் இருக்குது. ஆனா இந்த அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு பேசிக்கான விஷயம் என்ன, அணு சக்தி, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம அதுல இருந்து ஆயுதங்களை உருவாக்கலாம். ஆனா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்ல, எஜுகேஷனுக்கும் நிறைய பயன்படும். உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி தேவைப்படும். நாங்க இந்த நியூக்ளியர் எனர்ஜியை உருவாக்குறது ஆயுதங்களுக்காக கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. ஆனா அவங்க ஆயுதத்துக்கு தான் உருவாக்குறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நான் உருவாக்கலங்கிறதுலாம் ரெண்டாவது, நான் உருவாக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு, உனக்கு எப்படி என் நாட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுங்கிற சுதந்திரம் உனக்கு எப்படி வந்துச்சு? என்ன யாரு கூடயும் பேச விட மாட்டேங்கிற, யாரு கூடயும் பிசினஸ் பண்ண விட மாட்டேங்கிற, எல்லா இடத்துலயும் ஒடுக்குற, அடக்குற, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை சுதந்திரமா செயல்படவும் விட மாட்டேங்கிற. என் நாட்டுக்குள்ள நான் என்ன பண்றேங்கிறதையும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்றேன். என்னால அப்படி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, தம்பி அப்படிலாம் இல்லப்பா, உன்னை பாரு, சுத்தி பாரு, எவ்வளோ ஆயுதங்கள், எவ்வளோ மிகப்பெரிய வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கேன், நான் நினைச்சேன்னா உன்னை காலி பண்ணிடுவேன். அதனால அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு இந்த அணு ஆயுதம், அணு சக்தி அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாக்குமூலம் கொடு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குங்கிறதையும் நான் கணக்கு போட்டு பார்ப்பேன். பேசிக்கா அவங்க கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குங்கிறதே, பலிஸ்டிக் மிசைல்ஸ் என்னென்ன இருக்குங்கிற, ஏவுகணைகள் என்னென்ன இருக்குங்கிறதையே அமெரிக்கா வந்து வேவு பார்க்கும். நான் உள்ள வந்து என்னைக்கு நினைச்சாலும் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும், நான் அலோவ் பண்ணாதான் நீ எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் இந்த பலஸ்தீனிய மக்களுக்கு சுதந்திரம் அதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்காங்கல்ல, இந்த ஹமாஸ், ஹூத்திஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நீ ஃபண்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாத்தையும் கட் பண்ணணும். அப்புறம் உன் நாட்டுக்குள்ள வந்து இங்க இந்த 4 பிரச்சனை இருக்குது, அதெல்லாத்தையும் நீ சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் எப்போ கழுத்துல வந்து கத்திய வச்சுட்டு சுத்தி மிகப்பெரிய போர்க்கப்பல், மிகப்பெரிய குண்டுகள் எல்லாமே ஒரு செகண்ட்ல ஈரானையே முடிக்கிற அளவுக்கு அமெரிக்கா கிட்ட பவர் இருக்குது. இதுதான் உண்மை. ஓகேவா, இஸ்ரேல்னால முடியாது. அதனால இஸ்ரேல் என்ன பண்றாங்க, அமெரிக்கா கூப்பிட்டு வராங்க. அமெரிக்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிட்டு இருக்காங்க. இப்படி வச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க, நான் முதல்லையாவது வெறுமன அணு ஆயுதத்தை பத்தி மட்டும் பேசினேன், அணு சக்தியை பத்தி மட்டும் பேசினேன், இப்போ வந்து நீ செஞ்சுட்டு இருக்கிற நிறைய விஷயத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, அணு சக்தியை பத்தி வேணா பேசலாம், மத்ததை பத்தி பேச முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன திடீர்னு பேசலாம் அப்படின்ட்டாங்கன்னா, ஆமா இப்படி 10 விஷயத்த சொன்னா ஒண்ணுக்காவது அந்த நெகோசியேஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் விடுவாங்கல்ல. லெட்ஸ் பி பிராக்டிகல். ஈரான்னால அமெரிக்காவை எதிர்த்து நிக்க முடியாது. ஈரான் நிக்கணும் அப்படின்னு நினைச்சால், ஒருவேளை நிக்கணும்னு நினைச்சா அங்க இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரீஸும் சப்போர்ட் பண்ணும். சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், அப்புறம் இந்த ஷார்ஜா, அப்புறம் ஒமான், இவங்க எல்லாருமே, கத்தார், எல்லாரும் சப்போர்ட் பண்ணும். ஆனா அந்த சேட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஈரான் தனியா தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் கூட சப்போர்ட் பண்ணது, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஈரான் தனி விடப்பட்டிருக்குது. ஈரானே எல்லாரும் தனி தெளிச்சு விட்டாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக யாருமே சண்டை போட இங்க ரீஜன்லயே ரெடியா இல்ல. அங்க ஈரான் ஒருத்தங்க தான் வந்து பலஸ்தீனுக்கு ரொம்ப குரல் கொடுத்துட்டு இருக்கிறவங்க. இப்போ அவங்கள ஒடுக்குனா போது, மீதி இருக்கிறவங்க எல்லாம் சைலண்டா தான் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முன் பிரச்சனைகள்னால இவன் போனா போதுன்னு தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சோ அமெரிக்கா அட்வான்டேஜ் எடுத்துக்குது. நம்ம ஊருக்குள்ள வெள்ளாக்காரங்க வரப்ப பண்ணதான், ஊருக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனையா, நான் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறது தான். அதே தான் அமெரிக்காவும் இப்ப பண்ணிட்டு இருக்குது. ஈரானுக்கு சப்போர்ட்டா எந்த அரப் கண்ட்ரியும் பெருசா அங்க இல்ல. பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானை சப்டியூ பண்ண தான் பாக்குறாங்களே தவிர, நியாயத்தை பேசி அங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு யாரும் பெருசா யோசிக்கிறது இல்ல. நீங்களே நெகோஷியேஷன் டாக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கப்போ ஈரானோட கழுத்துல ஒரு பெரிய தொல்லை உட்கார்ந்துட்டு இருக்குது. அமெரிக்கா சுத்தி படம் எடுக்கிற பாம்பு மாதிரி சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. இதான் இப்போ
இப்போ ஈரான்ல கடலுக்கு நடுவுல ஈரானை சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் கூட சேர்த்து. அது எப்படி மதன் தானே கேக்குறீங்க. உலகத்தோட ஒரு முக்கியமான ஷிப்பிங் பாத் வந்து ஈரான் கிட்ட இருக்குது. அதாவது கடல் வழியா நிறைய திங்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம ஊத்துற பெட்ரோல் டீசல்ல இருந்து, இன்னைக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து, நம்ம வாங்குற போன்ல இருந்து நிறைய விஷயம் வந்து கடல் வழியா தான் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு இருக்குது. எங்கேயோ பார்ப்போம்ல, மேட் இன் லண்டன் அப்படின்னு இருக்கும், ஆனா நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிருப்போம். மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு இருக்கும், நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிருப்போம். மேட் இன் யூரோப், பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாமே நம்ம வீட்டுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எப்படி இதெல்லாம் வருது? கடல் வழியா வருது. இந்த கடல் வழியா வரக்கூடிய ஒரு பாத்தை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்றாங்க. அமெரிக்கா இப்போ கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவங்க நினைச்சாங்கனால் இந்த பாத் எல்லாத்தையும் அவங்க கண்ட கடல் அந்த ஏரியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்கனால் இந்த போயிட்டு வரக்கூடிய வணிகங்கள் குட்ஸ் எல்லாமே நிற்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு கொரியர் அனுப்புறீங்க, ஓகேவா? நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, அந்த ஊர்ல இருந்து உங்க சொந்த வீட்டுக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சு விடுறீங்க. இந்த கொரியர் வந்து நடுவில் ஒரு டோல் பிளாசா ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சுன்னா அங்கேயே நின்றுட்டு இருக்கும்ல. அப்ப என்ன ஆகும்? மற்ற கொரியர்லாம் போய் சேர்க்க முடியாது, கொரியரோட விலை அதிகமாகும். ஏன்னா கொரியர் கொடுக்குறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அது எப்படியாவது அந்த சைட் கொண்டு போக பார்ப்பாங்க. ஸோ விலைவாசி ஏறும். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த குட்ஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு முக்கியமான ரூட் வந்து ஈரானும் அமெரிக்காவும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இடமா மாறுறதுனால இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் திஸ் வில் எஃபெக்ட் ஆல் ஆஃப் அஸ். ஓகேவா? ஸோ ஓவரால் இதுதான் இப்போ ஈரான்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சிம்பிளா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லீவ் ஈரான் நவ் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். அமெரிக்கா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே, அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையுமே, அவங்களுக்கு தேவையானவங்க எல்லாத்தையும் கிளம்புங்க, இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுங்கிறத ஓப்பனா சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையும் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் 90% இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அது உலகத்துக்கே தெரியும். ஓகேவா? 10% சான்ஸ் இருக்குது, 90% இருக்குது. இங்க ஒரு பிரச்சனை வரதான் போகுது. எப்போ என்னங்கிறது தான் நம்மளுக்கு தெரியல. வெனிசுவேலால அவங்க நாட்டோட தலைவனை தூக்குறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா அவங்க கப்பல்களை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. 6 மாசமா அவங்க ஸ்கெட்ச் போட்டு சரியான மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரான்ல அது மறுபடியும் நடக்குமா? ஆர் மேபி அரபு உலகம் ஒன்னாகலாமா? என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.